ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான கெனோஷியா சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. பட் அப்படி இருந்துமே கூட இன்னும் எக்ஸ்ட்ராவாக 3 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ கதை இன்னும் முடியலை அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கெனோஷியா சீசன் 1 எபிசோட் 18. இப்போ நம்ம ஹீரோ திரும்பவும் லோப்ல இருந்து எந்திக்கிறான். பட் எந்த தடவை டிஃப்ரெண்டா லியோவான்ல இருந்து எமர்ஜென்சின்னு சொல்லவும் இவங்க ஷிப் இன்னும் ஸ்பேஸுக்கே கிளம்புற லியோவான்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஓ ஆமால, எல்லாரும் இந்த ஷிப் கிளம்புறதுக்கு முன்னாடி லியோவான்ல தானே இருந்தாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவனுக்கு அடிபட்டு இருந்தது ஓகேவான்னு மத்தவங்க கேக்குறாங்க. செட்ஸோ நீ மிலிட்டரியில இருந்தல என்ன பண்ணலான்னு கேட்குவோம். ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம், கெனோஷியாவால நம்ம யாரும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாதுன்னு செட்ஸோவும் மத்தவங்களும் யோசிக்கிறாங்க. சரின்னு ஜானஸும் ஷிப்பை டக்குன்னு எடுத்துட்டு ஸ்பேஸ்க்கு கிளம்புறான். இவங்கள மாதிரியே நிறைய ஸ்பேஸ் ஷிப் இங்க இருந்து கிளம்புது. அவங்க எல்லாரும் குறுக்கால வந்து இடிக்கிற மாதிரி வராங்க. பட் எப்படியோ தப்பிச்சு ஸ்பேஸ்க்கு வந்துட்டாங்க. ஃபிளைட் ஸ்டடியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு லெவி காமிக்குது. லெவி ஷிப்ல கெனோஷியா இருக்கான்னு செட்ஸோ கேட்கவும் இல்ல அப்படின்னு லெவி சொல்லுது. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. சீக்கிரமா நான் கிளைஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ராக்கியா சொல்றான். உங்க எல்லாரையும் நீங்க போக வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுறது தான் இந்த கேப்டன் வேலைன்னு ஜானஸ் சொல்றான். கைஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம், வாங்க கேஃபட்டேரியால போய் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு செர்பி கூப்பிடுறான். ஓகே, நான் டே 0க்கு முன்னாடி இப்ப வந்திருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் தான் நம்ம ஹீரோ எந்திப்பான். அப்ப மீட் பண்ணிட்டா அந்த யூனிவர்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிரும். சொன்ன ஒரு நாள் எக்ஸ்ட்ராவா நம்ம ஹீரோக்கு டைம் இருக்கு. சில்வர் கே என்ன இங்க அனுப்பியிருக்குன்னா புதுசா நான் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்க்கறான். செட்ஸோ ஷிப்ல எதையோ ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோ. உன் பேரு யோரி தானே அப்படின்னு வா கேட்கறா. ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். வெளிச்சத்தை மறைக்காத தள்ளி நில்லுன்னு வா சொல்றா. எதுக்கு இவா என்ன தெரியாத மாதிரி பேசுறான்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செட்ஸோ கொஞ்சமா தான் லோப் பண்ணன்னு சொல்லியிருப்பா. சரி தைரியமா இவாட்ட பேசலாம், இவாதான் கினோஷியா கிடையாது. நம்ம ஹீரோ சில்வர் கையில வச்சிருந்தா அது என்னதுன்னு வா கேட்கறா. அப்படின்னா செட்ஸோ லோப் பண்ணலையா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்ப ராக்கியோ அந்த இடத்துக்கு வரான். ஓ சில்வர் கீயா, ஒரு லிவிங் ஆர்கானிசமா நான் இதை பாப்பேன்னு எதிர்பார்க்கலான்னு ராக்கியோ சொல்றான். நீ எப்பவும் மாற மாட்டிக்க ராக்கியோ நம்ம ஹீரோ பாக்குறான். சால்வ் பண்ண முடியாத கஷ்டமான ஒரு ப்ராப்ளத்தை நான் உனக்கு கொடுக்கவான்னு கேட்கவோ இந்த ராக்கியோக்கே சேலஞ்சா, என்ன குறைச்சி எடை போடாதான் ராக்கியோ சொல்றான். அப்ப நான் உனக்கு அந்த சேலஞ்சை கொடுக்குறேன். நம்ம ஹீரோவும் வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ராக்கியோட்ட சொல்லுவோம். அட பாவி, சேலஞ்சுன்னு சொன்னா கடைசியில பார்த்தா அட்வைஸ் கேட்க வந்திருக்கல்ல அப்படின்னு ராக்கியோ கேட்கவோ, நீ அப்படி சொன்னாதான் நான் சொல்ல வரதை கேட்பான்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகேவா, ஆன்சர் ரொம்பவே சிம்பிள் தான். செட்ஸோக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா அப்படின்னா அவ உண்மையிலேயே லோப் பண்ணலன்னு தான் அர்த்தம். லோப் பண்றனவா இத்தனை நாள் போய் சொல்லி உன்னை ஏமாத்திருக்கலாம்னு சொல்லுவோம். இத்தனை நாள் செட்ஸோ பொய் சொல்லியிருப்பாளா நம்ம ஹீரோ யோசிச்சா. முட்டாள், நான் சொல்றத அப்படியே நம்பாத. ரொம்பவே சிம்பிள் தான். ஏன்னா செட்ஸோ இன்னும் லோப் பண்ண ஆரம்பிக்கல. ஏன்னா செட்ஸோ கிட்ட இன்னும் அந்த சில்வர் கீ இல்ல. டைம் லோப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உள்ள செட்ஸோ தான் இந்த இடத்துல இருக்கா. சோ டைம் லோப்பே பண்ணாத செட்ஸோ கிட்ட ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணதான் சில்வர் கீ ஒன்னு இங்க அனுப்பியிருக்குன்னு ராக்கியா சொல்லுவோம். இந்த வேர்ல்ட் லைனா இருந்தாலும் நீ கிரேட் ராக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். முட்டாள், அவனுக்கு இன்னுமே எதுவும் புரியல அப்படின்னு ராக்கியோ அவன் ரூம்குள்ள இருக்கிற ஒரு சில்வர் கீயை பார்க்க டைம் லோப் பண்ணாத செட் சுட்டு தான் நான் எதையோ கண்டுபிடிக்கணும் நம்ம ஹீரோ போய் பார்க்கும்போது வெளியே பறந்துட்டு இருக்கிற டெப்ரீஸ் வந்துட்டு ஷிப்ல மோதுது. ஷிப் உடனே ஃபால்ட் ஆகுது. செட்ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஏரியா இடிஞ்சு அவ உடம்பு மேலேயே விழுந்திருக்கு. அவ அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கா, வெளியவும் வர முடியல. நான் அவ்வளவுதான் சாக போறேன், நீயாச்சும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவு காப்பாத்த ட்ரை பண்றான். சில்வர் கீயை கொடுக்கும்போது பயப்படாத, சந்தேகப்படாத, நாலேஜ் தான் பவர்னு செட்ஸோ சொன்னது இதான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஏன்ட்டு சொன்னேன்னு செட்ஸோ சொல்லியிருப்பா. ஸோ இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரிய வருது. செட்ஸோட டைம் லோப்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு அந்த சில்வர் கீயை நம்ம ஹீரோ தான் அவ கிட்ட கொடுக்குறான். இப்ப ராக்கியா ரூமுக்கு போய் பார்த்தா இது உனக்கு தேவைப்படும். ராக்கியா ரூம்ல சில்வர் கீயை வச்சுட்டு தான் போயிருந்திருக்கான். செட்ஸோ அதை பிரேக் பண்ணு, அதை ஃபில் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிடும். ஆனா பயப்படாத, சந்தேகப்படாத, நாலேஜ் தான் எல்லாரையும் காப்பாத்தும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவா. அவ்வளோ அதை ரிப்பீட் பண்றா. சில்வர் கீ இப்போ உடஞ்சு அது அவளோட பாடிக்குள்ள போகுது. செட்ஸோ நான் தான் ஒன்று தேவையில்லாம இதுக்குள்ள இழுத்து விட்டுட்டேன், பட் நான் கண்டிப்பா நீ உயிரோட இருப்ப அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப செட்ஸோமே நிறைய டைம் லோப் பண்றான். நம்ம ஹீரோவோ லோப் பண்றான். நிறைய டைம் லோப் பண்ணி முடிச்சா அந்த செட்ஸோ இப்போ அந்த இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோவோட சில்வர் கீ பார்த்தா ஃபுல்லா ஃபில் ஆயிடுச்சு. உன்னோட லோப் முடிய போகுது, நீ என் உயிரை காப்பாத்தினதுக்கு நான் பதிலுக்கு இதை பண்றேன். சாக வேண்டிய என்ன நீ தான் சில்வர் கீயை கொடுத்து காப்பாத்தின, இந்த கடனுக்காக நான் இதை உனக்கு திரும்ப பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோவோட சில்வர் கீயை வாங்கி அவ ஒரு போர்ட்டல் மாதிரி ஒன்னு ஓபன் பண்றா. பார்த்தா டே 1ல வந்து கினோஷியாவால அஃபெக்ட் பண்ணப்படாத எல்லா பார்ட்டி மெம்பர்ஸும் அந்த இடத்துல கேஃபட்டீரியால ஜாலியா இருக்காங்க. நான் தான் இந்த ஷிப்போட கேப்டன், என்னோட பேரு ஜானஸ், லியோவான் ஸ்டார் சிஸ்டம்ல இருந்து நம்ம எல்லாரும் தப்பிச்சு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கான். இது எல்லாமே நேத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு செட்ஸோ சொல்றா. எல்லாருமே அந்த இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் லைன்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம எல்லாம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. நீயுமே எலுங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணு ஜினா சொல்றா. என்னப்பா நீ அவன் மேல அக்கறையா இருக்கான்னு எஸ்கியோ பாக்குறா. இது எல்லாத்துக்கும்
எல்லாத்துக்குமே நம்ம செட்ஸுக்கு தான்ப்பா தேங்க்ஸ் சொல்லணும். அவன் தான் ரிஸ்க் எடுத்து இது எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லி லியோவான்ல செட்ஸு தான் இவங்க எல்லாரையும் காப்பாத்தினான்னு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்றாங்க. ஒரு சோல்ஜரா இது என் கடமை தானே அப்படின்னு வா சொல்றா. கண்டிப்பா உனக்கு பதிலுக்கு நாங்க ஏதாச்சும் பண்ணுவோன்னு ஒட்டாமே சொல்றா. ஜஸ்ட் அதை மறந்துருங்க, இல்ல எல்லாரும் மறந்துடுவீங்க அப்படின்னு வா சொல்றா. எங்க செட்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து வெக்கத்தோட பேசிட்டு இருக்கு. அதனால 2 யோரி இருக்கான்னு தானே கேட்க வர அப்படின்னு செட்ஸோ கேட்கவா. ஆமான்னு ஸ்டெல்லா சொல்றா. மத்த யாருக்கும் எதுவோ புரியல. அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் நான் வந்திருக்கேன் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லி செட்ஸு சொல்றா. யோரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாடுல தூங்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வா கூட்டிட்டு போறா. சில்வர் கீ ஃபில்லான அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமான்னு செட்ஸோ கேட்கவும் நியூ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண வேற டிமென்ஷனுக்கு வேற ஹோஸ்ட் தேடி போயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஃபர்ஸ்ட் சில்வர் கீயை வெளியே வரவைன்னு செட்ஸோ சொல்றா. சரி நம்ம ஹீரோவா அதை பண்றான். வேற யூனிவர்ஸ்க்கான வேற டைம் லைன் ஓப்பன் ஆகுது. சில்வர் கீ அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த யூனிவர்ஸ்குள்ள போயிருது. இது ஒரு டிஃப்ரெண்டான யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம எடுக்கக்கூடிய டிஃப்ரெண்டான சாய்ஸஸ் வந்து டிஃப்ரெண்டான மல்டிவர்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ நம்ம என்ன முடிவை எடுத்தாலும் சரி ஒன்னு இன்னொன்னு அஃபெக்ட் பண்ணாது. கிட்டத்தட்ட கேம்ல வரக்கூடிய ஒரு சேவ்டு டேட்டா மாதிரி. ஸோ பாடல இருக்கிற இந்த யூரியை நான் அந்த யூனிவர்ஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னா இங்க இருக்கிற உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. யூனிவர்ஸ்ல நீங்களும் டூயல் எக்ஸிஸ்டன்ஸா இருக்க மாட்டீங்க. லோப்ல இருந்து இப்ப தப்பிச்சிடலாம் யோரி. எனக்கு இன்னும் டைம் இருக்கு, நான் இதை இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி செட்ஸு சொல்றா. உனக்கு இன்னுமா புரியல யோரி, ஏன்னா இந்த யோரி கிட்ட தான் நான் இன்னும் சில்வர் கீயை கொடுக்கல. நான் வேற யூனிவர்ஸ்க்கு போனோடனே இந்த யூனிவர்ஸ்க்கான டோரை மூடிரு அப்படின்னு செட்ஸு சொல்லுவோம். பட் ஆனா உனக்கு என்ன ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த இன்னொரு யூனிவர்ஸ்ல உன்கிட்ட நான் சில்வர் கீயை கொடுக்குற வரைக்கும் லூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வா சொல்லவோ. வேணா விட்டு போகாதான் நம்ம ஹீரோ சொல்றான். இவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஒன்னா சேர்ந்து இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோம், உனக்காக நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீதான் என்ன காப்பாத்தினா, இப்ப பதிலுக்கு நான் ஒன்ன காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செட்ஸோ இப்ப அந்த டோர் வழியா அந்த இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போயிருக்கு. ரொம்பவே பிரச்சியஸ் யூரி, அதனாலதான் உனக்காக நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி செட்ஸோ போறா. அந்த டோரும் க்ளோஸ் ஆகுது. இப்போ கினோஷியா அப்படின்னு டைட்டில போட்டு இந்த கதையவே முடிக்கிற மாதிரி அப்படியே கொண்டு போறாங்க. அண்ட் நம்ம ஹீரோ மீட் பண்ண எல்லா பர்சனுமே இந்த ஷிப்புக்கு அப்புறமா என்ன நடந்தது, யார் யாரு எந்தெந்த ஸ்டார் சிஸ்டம்க்கு போனாங்க, அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படிங்கறத தான் காமிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்க பாஸ்ல போட்டுட்டு ஒவ்வொன்றுத்தையா ரேட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் காமிச்ச மாதிரி யோரிக்காகவே இப்போ காமிக்கிறாங்க. ஹோ, கதை இன்னும் முடியல, ஸ்டோரி இனிமே தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு யோரிக்கோ சொல்கிறா. யோரிக்கோக்கு மட்டும் டீட்டெயில்ஸ் அன்னொன்னு போடுறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ கிட்டத்தட்ட இதை ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சிருந்தாலுமே கூட உண்மையான கிளைமேக்ஸ் இனிதான் வரும். சொன்ன ஒரு 3 எபிசோடு இருக்குது. அது வேறு லெவலில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.